செகண்ட் எபிசோட் 2. இன்றைக்கி நடக்கிற எபிசோடில் வந்து ஸ்ருத்திகா ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. ஆண்களை பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்குன்ற மாதிரி ஒரு டைலாக் வந்து பேசுகிறாங்க. ஏற்கனவே நடந்ததில் வந்து நம்ம 6 ஆண்கள் 6 பெண்கள் ஒரு வில்லாவில் உள்ள நுழையிறாங்க. எந்த வெளி உலக தொடர்புமே அவங்களுக்கு வந்து கிடையாது. இதை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுக்குள்ளே வந்துட்டு ஏற்கனவே லவ் ஃபெயிலியர் ஆனவங்க, லைஃப்பில் வந்து ஃபெயிலியர் ஆனவங்க இதுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. இதில் நம்ம ஏற்கனவே சொன்னால் விஜய் டிவி ப்ராடக்ட் வந்துட்டு 2 பேருன்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம அதில் 3 பேராக கூட சேர்த்துக்கலாம். நேகாவும் வந்து விஜய் டிவி ப்ராடக்ட் தான். ஸோ நேகா, அசீம், அதுக்கப்புறம் மோனிஷா, இவங்கெல்லாம் விஜய் டிவிலேருந்து வந்திருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான். இன்றைக்கி நடக்கிறதுல முதல்ல வந்து ஃபீமேல்ஸ்க்கு ஒரு சாய்ஸ் கொடுத்து அவங்க வந்து பேரை வந்து சூஸ் பண்ணுறாங்க. அந்த பேரில் 2 பேர் வந்து மிஸ்ஸிங். அதாவது அபித்துக்கும் தேஜாஸ்க்கும் வந்துட்டு பேர் வந்து கிடைக்கல. இதில் நமக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. தேஜாஸ் வந்துட்டு ரொம்ப பேருக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு மோனிஷா, பிரியங்கா, நேகா இவங்களுக்கெல்லாம் வந்து தேஜாஸை ஏற்கனவே தெரிஞ்சிருக்குது. ஏன்னா அவர் வந்து சீரியல் ஆக்டராக இருக்கிறதுனால. ஸோ இன்றைக்கி நடக்கிற எபிசோடில் பேர்ஸ் வந்துட்டு பிளைண்டாக போத் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் கண்ணை கட்டிக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச எதுக்கு உட்காந்துக்கிட்டு ஐ கிளாத்தை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த ஐ கிளாத்தை ஓப்பன் பண்ணி அவங்களுக்குள்ளே வந்து பேசிக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி வந்து பேசுகிறப்போ வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணுன்ற மாதிரி வந்து ட்ரை பண்ணுறாங்க. அப்படி புரிகிறப்போ வந்துட்டு வீணா, தினேஷ் முதல்ல அவங்க வந்து காட்டுறப்போ வந்து வீணா வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு நான் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு, எப்படி வேணால் இருக்கலான்ற மாதிரி வந்துட்டு தினேஷ் வந்து சொல்கிறாரு. அப்புறம் தினேஷ் கேட்குறாரு வீணாக்கிட்ட, என்கிட்ட என்ன பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் சீரியஸாக வந்து ரிலேஷன்ஷிப் போகணுன்னு சொன்னீங்க இல்லையா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி வந்து வீணா வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சிந்தூரி, அசீம், இதில் வந்து அசீம் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறப்பே வந்துட்டு டிஷ்யூ பேப்பரை கசக்கி போடுறாரு. கண்ணாடி டம்ளர் வந்து டேபிள் மேலே கொஞ்சம் ஹார்ஷாக வைக்கிறாரு. இதை வந்து சிந்துரி நோட் பண்ணுறாங்க. அப்புறம் அசீம் கேட்குறாரு, செகண்ட் லவ் உங்களுக்கு பிடிக்குமா, என்ன ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்குறப்ப வந்து பிடிக்குமான்றது வந்து பார்க்கலாங்க, பிடிச்சிருக்கிறதுனால தானே வந்திருக்கிறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3 விஷயங்கள் சொன்னீங்க. ஆனஸ்டியாக இருக்கணும், அதுக்கப்புறம் சின்சியாரிட்டியாக இருக்கணும், ஓப்பன் கம்யூனிகேஷன் இருக்கணும்னு சொன்னீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அதனால தான் நான் உங்களை வந்து சூஸ் பண்ணினேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து லுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அவங்க அசீம்கிட்ட பேசுகிறப்ப சொல்கிறாங்க. அப்போ அசீம் பேசுகிறப்ப என்ன சொல்கிறாருன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அட்ராக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம், அட்ராக்ஷன் இல்லைன்னா வந்துட்டு நல்லா இருக்காது அப்படின்றாங்க. ஸோ அந்த பக்கம் வந்து வீணா வந்து தினேஷ்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்ப வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சன் தான் எனக்கு வந்து பிடிக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் மற்ற ஃபீமேல்ஸ் மாதிரி நான் கிடையாது, பிடிச்சா நான் முதல்ல நானே வந்து சொல்லிவிடுவேன், ஜென்ட்ஸ் தான் என்கிட்ட வந்து சொல்லணும்னு கிடையாது எனக்கு வந்து அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, அப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, காம் பர்சனாக வந்துட்டு எனக்கு நீங்கள் தெரியுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து எனக்கு தனிமைனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு, அவங்களுக்கு பிடிச்ச விஷயமா தினேஷ்கிட்ட அவர் கண்ணில் ஒரு இன்னோசன்ஸ் தெரியுது, அதே போல் வந்து அவருடைய ஹாபீஸ் வந்து எனக்கு வந்து நல்லா மேட்ச் ஆகுது அப்படின்ற வார்த்தைகளை வந்து வீணா வந்து தெளிவாக வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த பேர்கிட்ட வந்து கேமரா மூவ் ஆகுது. அங்கே வெக்கே வந்து என்ன சொல்லிகிட்ருக்காரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வெக்கே வந்து மோனிஷாவோட உட்காந்துருக்கிறாரு. ஸோ வெக்கே வந்து எனக்கு இந்த ரொம்ப லைவாக இருக்குது, இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிறீங்கிற மாதிரி வந்து வெக்கே வந்து மோனிஷாக்கிட்ட பேசுகிறாரு. அப்புறம் வெக்கே வந்து பற்றி மோனிஷா என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப சாஃப்ட் பர்சனாக இருக்கிறீங்க, நான் வந்து எனக்கு ஒரு ஹாப்பி பர்சனாக வந்து கிடைச்சா நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. அடுத்த பேர், இந்த பேர் வந்து ராஜா அண்ட் ஈடன். ராஜா ரத்ர கோடி அவர். ராஜா என்ன சொல்கிறாருன்னா,
நீங்கள் எதுக்கு என்ன சூஸ் பண்ணீங்கன்ற மாதிரி கேள்வி கேட்குறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்கன்னா வந்துட்டு, பிரச்சனைன்னு வந்தால் ஓட மாட்டேன்னு சொன்னீங்க இல்லையா, அது பிடிச்சது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்புறம் வந்து இவரும் இந்த வார்த்தையை சொல்கிறாரு, எனக்கு வந்து அட்ராக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி சொல்கிறாரு. அப்போ ஈடன் சொல்கிறாங்கன்னா, அந்த விஷயத்தில் ஐ எம் நாட் குட் இனஃப்னு நான் நினைக்கிறேன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சிந்தூரி வந்து பர்சனலாக மற்ற பொண்ணுங்கிட்ட பேசுகிறப்ப என்ன சொல்கிறாருன்னா, அசீம் வந்து வருவார்னு நான் நினச்சி கூட பார்க்கல. பட் எனக்கு ஐ டோன்ட் ஹவ் எனி அதர் ஆப்ஷனு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் வந்துட்டு அசீம் வந்துட்டு பேசுகிறப்ப வந்துட்டு சில விஷயங்கள் வந்துட்டு அவர் சொல்கிறது நமக்கு வந்து புரியுது. ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் பற்றி என்ன நினைக்கிற அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாரு. அப்புறம் மீட்டிங்கை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை வந்து அவருடைய பார்ட்னர்கிட்ட பேசிக்கிறாரு. அதே மாதிரி ராஜா சொல்கிறப்ப வந்து அவங்களுடைய பார்ட்னர், ராஜாவுடைய பார்ட்னர் வந்து ஷீ இஸ் அ குட் லிசனர், அதனால் எனக்கு லைக் பண்ணுறன்ற மாதிரி வந்துட்டு அவருடைய வாதத்தை எடுத்து வைக்கிறாரு. வெக்கையை பொறுத்த வரைக்கும் வி ஆர் ஹேவிங் வந்து குட் டேட்டுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்து முடிச்சிடுறாங்க. இப்போ வில்லாவில் இருக்கக்கூடிய மொத்தம் 6 ரூமு. இந்த 6 ரூமே வந்துட்டு பார்க்குறப்போ வந்து ஒரு ரூம்லேயே 2 பெட் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அபிதும் தேஜாவும் பேசுகிறாங்க. பேசுகிறப்போ அவங்க கொஞ்சம் சோகமாக தான் இருக்கிறாங்க. அப்புறம் தேஜா வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து, ஆப்ஷன்றது வந்து ஒன்றும் இல்லை அபிது, அது வந்து கொஞ்ச நாளில் சேஞ்ச் ஆகிடும், நமக்கு கிடைக்கலன்னு வருத்தப்படாத அப்படின்னு பேசியிருக்கப்போ அசீம் வராரு. அசீம் வந்து எல்லா மேல்ஸையும் கூப்பிட்டு, ஆண்கள்லாம் கூப்பிட்டு நமக்குள்ளே இன்ட்ரடியூஸ் ஆகிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. ஸோ அதே வேற ஒரு ரூமில் ஈடன் வீணா பேசுகிறாங்க ராஜாவை பற்றி. ஸோ ராஜாவை பற்றி பேசுகிறப்போ வந்து ஈடன் வந்து பிடிச்சிருக்கா அப்படின்றது வந்து கேள்வி கிடையாது. ராஜாவை வந்து ஆள் வந்து அதுக்கு என்கிட்ட எஃபோர்ட் போடணும்ல, எதுவுமே போடாமல் சும்மா கம்முன்னு உட்காந்துருக்கிறாரு அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறப்போ அவங்க 2 பேருக்குள்ள பேச்சில் வந்து வெக்கையை பற்றி பேச்சு வருது. அது வெக்கவா ரெக்கவான்றது வந்து கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. வெங்கின்னு கூட வச்சுக்கலாமன்ற மாதிரி குழம்புறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வந்து அபீத்தை பற்றி பேசுகிறாங்க. அபீத் வந்து ஒரு பாக்ஸராக இருக்கிறாரு, நம்ம அவரை சூஸ் பண்ணாமல் விட்டுட்டோம்ன்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் வந்து பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்ற ரூமில் 3 பேர் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, ஈடன், வீணா அண்டு மோனிஷா. அதில் மோனிஷா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ரொம்ப வெக்கமாக வருது இப்போ சமீபமாக அப்படின்னோடனே இவங்க 2 பேரும் கிண்டல் பண்ணுறாங்க. ஸோ வெக்கே உனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இல்லையா, பேசாமல் அவரோட கண்டினியூ பண்ணுன்ற மாதிரி கிண்டல் பண்ணுறப்போ வந்துட்டு அவங்க வந்து இன்னும் வெக்கப்படுறாங்க. அது என்ன உனக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக குட் மார்னிங் சொல்கிறாரு அப்படின்றது வந்து கிண்டல் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பிரியங்கா உள்ளே வராங்க. பிரியங்கா வந்தோடனே அகெயின் வந்து அபித்தை பற்றி பேச்சு வந்து போகுது. அபீத் வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம்ன்றது பிரியாங்கவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அபீத், அசீம் வந்துட்டு அவங்க 2 பேரும் வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, அங்கே வந்து சிந்துரி ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கிறாங்க சூஸ் பண்ணதில் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து இன்னொரு பக்கம் வந்து வெக்கேவும் தேஜாஸும் பேசுகிறப்போ தேஜாஸ் என்ன சொல்கிறாருன்னா, வெக்கையை பார்த்து, உனக்கு மோனிஷாவை பிடிச்சிருந்தா தனியாக பேசு, எல்லோரும் முன்னாலேயும் வந்து பேசாத, அப்படி எல்லோரும் முன்னாலேயும் பேசினா அது ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ வந்து வெக்கே அங்கே ஒரு வார்த்தையை போடுறாரு. அப்போ தான் நமக்கு வெக்கையை பற்றி தெளிவாக புரியுது, பயங்கர மெச்சூர்டான ஆள், பார்க்க சாதாரணமாக இருக்கிற ஆனால் பலே கில்லாடின்ற மாதிரி வந்து வெக்கே என்ன சொல்கிறாருன்னா, இது ஃபஸ்ட் டே தானே, அவங்களுக்கும் என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு வந்து தெரிஞ்சால் தான் நான் வந்து ஃபர்தராக மூவ் பண்ணுறேன்னு வந்து சொல்கிறாரு. வெக்கே வந்து இப்போ நம்ம கிளியராக எக்ஸ்போஸ் ஆகிறாரு. நமக்கும் வெக்கையனுடைய மெச்சூரிட்டி கிளியராக வந்து புரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் மோனிஷா அபீத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க வீணாவோட. ஸோ இப்போ மோனிஷா வந்து ஆக்சுவலாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு
வெக்கையோட பேராக இருந்தவங்க இல்லையா? பட் வந்து அவங்க வந்து அமித்தை பற்றி அன்யூஷுவலாக வந்து பேசுகிறாங்க குரூப் டிஸ்கஷனில். இந்த குரூப் டிஸ்கஷனில் வந்து அகைன் வந்து சிந்தூரி, நேகா, ஈடன் வராங்க. இந்த சிந்தூரி வந்து பேசுகிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து அசீம் வாய்ஸ்ன்னு தெரியல, நான் தெரியாமல் சூஸ் பண்ணிட்டேன், இப்போ எனக்கு குழப்பமாக இருக்குன்ற மாதிரி வந்து தன் வாதத்தை எடுத்து வைக்கிறப்போ நேகா சொல்கிறாங்க, எனக்கு வந்து அசீம் வந்து பிடிச்சிருக்குப்பா, அசீம் ஆனஸ்டி பற்றி பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேகா தடால்னு வந்து 6 லேடிஸ் முன்னால் பேசுகிறப்போ, யாராவது டேட்டிங்கை பற்றி காம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், பெண்களை பொறுத்த வரைக்கும் புகழ்ந்து பேசுகிறது பிடிக்குன்றது காலங்காலமான ஒரு விஷயம். இதை வந்து இங்கே வந்து நேகா வந்து தான் ஒரு பெண்ணுன்றது வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க. அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப ஈடன் மட்டும் ராஜா காம்ப்ளிமெண்ட் பண்ணி பேசினார், பட் டைரெக்டாக இல்லை, கொஞ்சம் லைட்டாக டச் பண்ணார் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து இப்போ வந்து ஸ்ருத்திகா உள்ளே வராங்க. இப்போ எல்லாரும் வந்து வீட்டுக்கு வெளியே வராங்க. வீட்டுக்கு வெளியே இருக்கிறப்போ வந்து ஒரு பக்கம் வந்து எல்லோருடைய ஃபோட்டோஸ் இருக்குது, பக்கத்தில் வந்து சின்ன சின்ன ஜாரில் வந்துட்டு ஸ்பைசஸ் அது வந்து இருக்குது. அதாவது சீரகம், மிளகு, பட்டை, கசகசா, சோம்பு, அது அந்த மாதிரி விஷயங்கள், ஏலக்காய் அதெல்லாம் இருக்குது. வந்தோடனே ஸ்ருத்திகா தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப நான் அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து கியூபிடாக இருப்பேன் அப்படின்றாங்க. ஸோ கியூபிடுன்றது வந்து நீங்கள் ஒன்றும் அதை பற்றி யோசிக்க வேண்டாம், உங்களுடைய ஃபீலிங்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், நானும் உங்களை கைட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு, சரி எல்லாருமே வந்து ஆண்கள் ஃபஸ்ட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம், ஒன்லைனில் பேசுங்க லேடிஸை பற்றின்னு சொல்கிறப்போ வந்து வெக்கே வந்து பேசுகிறப்போ வந்து மோனிஷா எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜா வந்து ஈடனை பற்றி பேசுகிறப்போ ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறாங்க. ஆனால் அதே நேரம் வந்து பிரியங்காவை பற்றி நான் வந்து சொல்லணும், பிரியங்கா ரொம்ப இண்டிபெண்ட்டாகவும் அவங்க விஷயத்துலேயும் கிளாரிட்டியாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்போ, ஸோ இங்கே வந்து ராஜா அந்த மாதிரி பேசுகிறது வந்துட்டு அங்கே ஈடனுக்கு கொஞ்சம் பிடிக்கலன்றது வந்து ஈடன் முகத்தை பார்க்குறப்ப நமக்கு வந்து புரியுது. அதுக்கப்புறம் தேஜாஸ் பேசுகிறப்ப வந்துட்டு எனக்கு நேகா முன்னாலேயே தெரியும், ஆனால் எனக்கு அவர் மோனிஷாவை ரொம்ப பிடிக்கும், குறிப்பாக மோனிஷாவுடைய கண்கள், அவளுடைய ஐஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து அசீம் பேசுகிறப்ப வந்துட்டு அட் எ ஷாட் 3 பேரை சொல்கிறார் அசீமை. நேகாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஓப்பன் ஆகணுங்க, சிந்தூரியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து மிரர் வைப்பாக வந்து பண்ணுறது கிடையாது, நம்ம வைப் பண்ணால் அவங்க மிரர் வைப்பாக இருக்கணும், ஆனால் அந்தளவுக்கு அவங்க மிரர் வைப்பாக இல்லைங்க, அது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஈடனை பொறுத்த வரைக்கும் போல்டு கைன்னு வந்து அவங்க வந்து என்னை பற்றி சொன்னாங்க, அவங்களுக்கு போல்டு கை பிடிக்குன்னு சொன்னாங்க, அவங்களுக்கு நான் ஃபிட் ஆகணுன்ற மாதிரி தெரியுன்ற மாதிரி இங்கே ஒரு குழப்பி ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. ஸோ இதை கேட்டவுடனே வந்து சிந்தூரிக்கு வந்து அசீம் பார்த்து ஒரு குழப்பமாகறாங்க. ஏன்னா சிந்தூரி தான் அசீமை வந்து சூஸ் பண்ண ஆள். அதுக்கப்புறம் வந்து அபீத்துக்கிட்ட வந்து கேட்குறாங்க ஸ்ருத்திகா, உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறப்போ வந்து நான் சிந்தூரியை ரொம்ப லைக் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அபீது வந்து சொல்கிறாரு. பட் இப்போது இன்றைக்கி நடந்த எபிசோடில் அபீதுக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்குது அப்படின்றது வந்து நமக்கு புரியுது. ஸோ பெண்கள் பாருங்கள் எவ்வளோ குயிக்காக மாறுறாங்க சில விஷயங்களில், குறிப்பாக அந்த சூஸிங் பார்ட்னரில் வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே ஒரு சேஞ்சஸ் வருது அப்படின்றப்போ வந்து அப்போ பெண்களை பற்றி அவங்களுடைய குணநலன்கள், இயல்புகளை பற்றி காலங்காலமாக சொல்கிறது அது உண்மைதானான்றது நமக்கு ஒரு யோசனைகளும் வர தோணுது இல்லையா? அதுக்கப்புறம் வந்து தினேஷ் பேசுகிறப்போ வந்து எனக்கு வீணா ரொம்ப பிடிக்கும், வீணா ஸ்டைலிஷாக இருக்கிறாங்கன்னொன்னே வீணாவுக்கு பயங்கரமாக இதாகிடுறாங்க, ஆச்சரியமாகறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி தினேஷ் காம்ப்ளிமெண்ட் பண்ணது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதுக்கப்புறம் ஸ்ருதிகா வந்து பாயிண்ட்டுக்கு வராங்க, ஓகே நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே இருங்க, போக போக அது எங்கே போகுதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் மிஸ் ஆனவங்களை பற்றி நம்ம பேசலாம், குறிப்பாக வந்து அபித் அண்ட் தேஜாஸை பற்றி பெண்கள் வந்து நீங்கள் பேசுங்க, ஏன் அவங்கள பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி,
ஏன் அவங்களுக்கு பிடிக்கல அதை பற்றி பேசுங்கன்னு சொல்கிறப்போ வீணா கிளியராக சொல்கிறாங்க, எனக்கு தேஜாஸ் வந்து அப்ராடில் வந்து வந்தவர்னு தெரியாது, மோரோவர் எனக்கு தமிழ் பேசினா தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம லாஸ்ட் எபிசோடில் வந்து ஸ்ருதிகா கிளியராக அதை சொல்லியிருப்பாங்க, டேய் முதல்ல நீ தமிழில் பேசுகிறா, எப்போ பார்த்தாலும் இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்காத, அப்போ தான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி. இப்போ இந்த இது வந்து இப்போ அது கோயின்சைடு ஆகுது. வீணா பேசுகிறப்போ என்ன தான் ஸ்டைலிஷாக மாடர்னாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து தமிழ் பேசுகிறது ரொம்ப பிடிக்குன்றதை தன்னை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. அதே நேரம் ஈடனும் நேகாவும் பேசுகிறப்போ வந்து அவங்க 2 பேருக்குமே தேஜாஸ் முன்னால் தெரியும்னு சொல்கிறாங்க. நேகா ஒரு ஸ்டெப்பு அதிகமாக போய் வந்து அவங்களுக்கு வந்து அபித்தை ரொம்ப பிடிச்சிருக்குது. அவர் ரொம்ப காமன் கம்போஸ்டாக இருக்கிறான்றது வந்து நான் ரொம்ப லைக் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க பேசி முடிச்சோன்னா ஒரு ப்ளே வந்து பண்ணலாமான்னு ஸ்ருதிகா ஆரம்பிக்கிறாங்க. ஸ்பைஸ் ஜாரை யாருக்கு, ஸ்பைஸ் ஜார் பக்கத்தில் ஒரு ஆட்ரிபியூட் ஃபியூ வேர்ட்ஸ் இருக்கும், அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்பைசஸை பற்றி, அந்த மசாலா பொருட்களை பற்றி யாருக்கு பொருத்தமாக இருக்க வைங்க, அந்த ஃபோட்டோக்கு ஆண்கள் ஃபோட்டோக்கு பக்கத்தில் வைங்கன்னு சொல்கிறாங்க. சொல்கிறப்ப வந்து வெக்கே வந்து ஏலக்காய் எடுக்கிறாரு. ஏலக்காய் எடுத்தோடனே அந்த பக்கம் வந்து உங்களுக்கு மோனிஷா ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. அவர் மோனிஷாக்காக தான் வைப்பார்னு பார்க்குறப்போ கொண்டு போய் பிரியங்காவுக்கு வச்சிடுறாரு. பொதுவாக ஏலக்காய் ஸ்வீட்டு, அதனால் பிரியங்கா ஸ்வீட்டாக இருக்கான்னு சொல்கிறப்போ வந்து அங்கே மோனிஷாவுக்கு கொஞ்சம் ஏமாற்றமாயிருது. அதே நேரத்தில் வந்து தான் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லையோன்றது வந்து ஓப்பனாகவே வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஈடன் எடுக்க சொல்கிறாங்க ஸ்பைஸ் ஜாரை. ஈடனுக்கு வருது வந்து கிராம்பு. ஈடன் வந்து இதை கிராம்பை வந்துட்டு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டிக்கு வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ இதை கொண்டு போய் அசீமுக்கு வந்து வைக்கிறாங்க. அசீம் வந்து ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியாக பார்க்குறேன், அவருக்கு கிராம்பு செட் ஆகும்னு சொல்லி. அதுக்கப்புறம் அசீமுக்கு கூப்பிட்டு கேட்குறப்போ வந்து அவர் மிளகு எடுக்கிறாரு. மிளகுன்றது பார்க்குறதுக்கு காமாக இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப ஹாட்டாக கிட்டத்தட்ட புயல் மாதிரி இருக்கும். ஸோ அசீம் வந்து இதை வந்து ஈடனுக்கு வந்து கொடுக்குறாரு. இப்போ பாருங்கள், அசீம் வந்து சிந்தூர்கிட்ட பேசுனது, சிந்தூர் அசீமை சூஸ் பண்ணது எல்லாமே வந்து கொஞ்சம் மாறுதோன்றது நமக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ அசீம் வந்துட்டு வந்து அவருடைய டைவர்ஷனை வந்து ஈடன் மேலே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ஈடனுக்கு வந்துட்டு அசீமை பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கப்புறம் வந்து வீணா சொல்கிறப்போ வந்து வீணாவுக்கு தனியா வருது. தனியா வரப்போ வந்து தனியா வந்து எல்லாத்தோடையும் வந்து ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல வீணா யாரை சொல்லுவாங்கன்னு பார்த்தா தேஜாஸை வந்து சொல்கிறாங்க. தேஜாஸுக்கு ரொம்ப ஆச்சரியமாகிடுது. இப்போ திருப்பி தேஜாஸுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறப்போ வந்து தேஜாஸ் வந்துட்டு வீணாவுக்கு வந்துட்டு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, வீணா ரொம்ப போல்டாக இருக்கிறாங்க, எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அவருடைய கிராட்டிடியூடை வந்துட்டு வீணா மேலே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வீணாவுக்கு வந்து கடுகு வருது. கடுகு சிறுத்தாலும் காரம் போகாது. அதனால் வீணா வந்து அசீம்கிட்ட வந்து கொண்டு போய் அசீமுக்கு ஃபோட்டோக்கு பக்கத்தில் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரியங்காவுக்கு வந்து சீரகம் வருது. பிரியங்காவுக்கு சீரகம் வரப்போ வந்து சீரகம் வந்துட்டு குவைட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து அபித்துக்கு நான் வந்து கொடுக்குறேன்ற மாதிரி அபித்துக்கு சூஸ் பண்ணுறாங்க. அபித் அகின் வந்து புளி வருது, கொஞ்சம் நல்லது, கொஞ்சம் சேர்த்தா கெட்டது. ஸோ இதை நான் வீணாவுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து இங்கே பாருங்கள், ஒருத்தருடைய டேஸ்ட் எப்படி இருக்குதுன்றது நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மோனிஷா வந்துட்டு யூஸ்வலாக யாருக்கு கொடுக்கணும், வெக்கே கொடுக்கணும். அவங்களுக்கு வருது வந்து சோம்பு வந்து ரெஃப்ரெஷ் மெட்டீரியல், வாயில் போட்டு நம்ம வந்து ஒரு ரெஃப்ரெஷ்க்கு போடுறது சாப்பிட்டதுக்கு பின்னால். ஸோ மோனிஷா நம்ம நினச்ச மாதிரியே வந்து வெக்கேக்கு கொடுக்காம இதை கொண்டு போய் தினேஷுக்கு கொடுத்துட்டு அது சொல்கிறாங்க, நான் முதல்ல வந்து வெக்கே கொடுக்கலான்னு நினச்சேன், பட் அவர் ஏலக்காய் எனக்கு கொடுக்காம வந்து பிரியங்காவுக்கு கொடுத்தாரு, பழி வாங்கினது தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இன்டென்ஷன், மோனிஷாவுடைய இன்டென்ஷன் தெளிவாக வந்து நமக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ணி விடுறாங்க மோனிகா அவங்களுடைய செயல் மூலமாக. அப்புறம் நேகாவுக்கு கிடைக்கிறது வந்து பிரிஞ்சி இலை இருக்கிறது தெரியாது, ஆனால் அது குழம்புல பிரியாணியில் தன்னுடைய வேலையை வந்து காட்டும்.
இப்போ இதை கொண்டு போய் நேகா வந்து ராஜாவுக்கு வந்து கொடுக்குறாங்க. ராஜாவுக்கு வர்றது வந்து அவர் எடுக்கிறது வெந்தயம். வெந்தயம் வந்து நல்லது, ஆனால் கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அதை கொண்டு போய் அவர் சிந்தூரிக்கு வந்து ராஜா வந்து கொடுக்குறாரு. ஸோ எவ்வளோ ஒரு வேரியேஷன்ஸ் வருது போக போக. 24 ஹவர்ஸில் இந்த மாதிரினா போக போக என்னென்ன மாறுன்றது நம்ம பார்க்க தானே போகிறோம். அதுக்கப்புறம் பிரியங்கா, பீனா, அசீம் படிக்கட்டில் உட்காந்து சாப்பிட்றப்போ வந்து அசீம் வந்து ஒரு தாக்குறாரு பிரியங்காவை வீணா கிட்ட. டாமினேட்டிங் பர்சன் வந்து எனக்கு வந்து கொடுத்தாங்க, ஆனால் வந்து பழகினா தான் தெரியும், வேறு ஷோலாம் பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி வந்து ஜட்ஜு பண்ணக்கூடாது, பர்சனலாக இருந்தால் தானே புரியும் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து பிரியங்கா வந்து இல்லை நான் அந்த மென்டாலிட்டியில் கொடுக்கல, நீங்கள் வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கிறதுனால நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறப்போ, நான் எங்கே போனாலும் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் தான் இருப்பேன்றது எனக்கு நல்லா தெரியும், கான்ஃபிடென்ஸ் பாருங்கள் அசீமுக்கு அகெயின் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ மைல்டாக வந்து முரண்பாடு வந்து அசீமுக்கும் பிரியங்காவுக்கும் வருதுன்றது நமக்கு வந்து தெளிவாக வந்து புரியுதுங்க. அதே நேரம் வந்து இங்கே வந்து லேடிஸ் வந்து ஒரு குரூப் டிஸ்கஷன் பண்ணுறப்போ வந்து அசீமுடைய ஆட்டிடியூட் பார்த்து வந்து பேசுகிறாங்க. பேசுகிறப்போ வந்து கிளியராக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மோனிஷா பேசுகிறப்போ வந்து மோனிஷா, பிரியங்கா இவங்களாம் பேசுகிறப்போ பிரியங்கா வந்து சொல்கிறாங்க, நான் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ வந்து டிஷ்யூ பேப்பரை வந்து தூக்கி போட்டது, கிளாஸ் டம்ளரை டம்முன்னு வச்சது, அந்த ஆட்டிடியூட்லாம் எனக்கு வந்து பிடிக்கலை அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கருத்தை வந்து தெரிவிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் தேஜாஸ் வந்து மெல்ல நேகா பக்கத்தில் வந்து உட்காந்து பேசுகிறாரு. அப்புறம் இவங்கெல்லாம் கீழே பேசிட்டு இருக்கப்போ மெல்ல நேகாவை மேலே கூட்டிகிட்டு போகிறாரு. மேலே யாருமே இல்லை. அங்கே இருக்க கட்டில் உட்காந்து தேஜாஸ்க்கு வந்துட்டு திடீர்னு நேகாவை வந்து கட்டிப்பிடிக்கிறாரு. இதை அசீம் வந்து பிக் பாஸில் ப்ளே பண்ண ஆள், விவரமான ஆள். ஸோ அவர் இருக்கிற இடத்துலேருந்து பார்த்தா கீழே இருக்கிற ரூமில் நல்லா பேசலாம், மேலே இருக்கிற ரூம்லேயும் ஒரு கண் வச்சுருக்கிறான்றது நமக்கு தெரியுது. இவர் கட்டி பிடிச்ச உடனே அடாடா கட்டி பிடிச்சிட்டான்பா முத்தம் கொடுத்துட்டான்னு கத்துறப்போ எல்லா லேடிஸ் வந்து எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்க்குறப்போ வந்துட்டு நேகா வந்து என்னங்க நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, கட்டிப்பிடிக்கிறது வந்து நீங்கள் பார்த்தது இல்லையா, கட்டிப்பிடிக்கிறது தப்பான்னு பேசிட்டு கீழே வராங்க. ஸோ இதோட வந்து எபிசோடு முடியுதுங்க. ஸோ என்னென்ன விஷயங்கள் என்னென்ன மாதிரி மாறுதுன்றது வந்து 24 ஹவர்ஸில் நமக்கு கிளியராக புரியுது. இன்னும் 30 நாள் போக வேண்டியது இருக்குது. பார்க்கலாம் என்னென்ன ஆகுதுன்றது வந்து பார்க்கலாங்க.